தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்த நிலையில் அவரின் விலகல் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்ணாமலையின் விலகலை தொடர்ந்து அவரின் விலகல் தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார் எஸ்வி சேகர். அந்த பேட்டியை பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் அந்த 6 தொகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர் பதவி வேண்டாம், நான் அதுல இருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க விலகிறேன்னு யார் நம்மகிட்ட சொல்லியிருக்காரா இல்லை அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரா அது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். நீ விலகிடுன்னு அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால விலகி இருக்கார். ஏனென்றால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இதில் தலையிடுற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, நாம் இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அசூயை எண்ணம் கொண்டவர் தான் அண்ணாமலை எப்பவுமே. அந்த 40 சீட்டு ஏன் தோத்துதுன்னா, தன்னை தவிர 39 பேரும் தோக்கணும்னே இவர் வேலை பார்த்ததுனால தான் 40 சீட்டும் தோத்துது. அவர் இஸ் நாட் எ பொலிட்டீஷியன். ஒரு கைண்ட் ஆஃப் இந்த ஃப்ராடுலன்ஸ் பண்ணக்கூடிய, வாயை திறந்தா போய் சொல்கிறது, ரெபேல் வாட்ச்சு இது பிளேனோட வால் பகுதியிலேருந்து எடுத்து பண்ணது, என் குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் யாரோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எதுவுமே அவரால் நிரூபிக்க முடியாத பொய்களாகவே சொல்லிகிட்டு இருப்பார் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இப்போ கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த 4 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இதில் அண்ணாமலை வேறு பொறுப்பாளர் இருந்தால் அந்த 4 சீட்டும் வராத போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம். ஏனென்றால் ஒரு முரண்பட்ட கூட்டணி, மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி தான் இப்போ என்டிஏ கூட்டணி. வரியா இல்லையா, உனக்கு வேற ஆள் அனுப்பட்டுமா, அங்கே இது ஃபோர்ஸ் அனுப்பட்டுமா, இது அனுப்பட்டுமா, கேஸ் போட்டோமா, அப்படி எதையோ மிரட்டி அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாத எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற ஒரு பார்ட்டினா அது பிஜேபி. தமிழ்நாடு அவங்களுக்கெல்லாம் செட்டே ஆகாது. அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நயினார் அவர்கள் கொண்டு வந்த பிறகு தேசிய பொறுப்பு கொடுப்பாங்க, இல்லை வேற ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்போதான் தேர்தலுக்கு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக கொடுத்தாங்க. இப்போ அதுல இருந்து விலகிறாருன்ற போது வேற ஏதாவது கணக்கு இருக்குதா? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலை நிறுத்துறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதை பத்தி ஏங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் நிற்க போறாரு. அண்ணாமலையோட விசுவாசம் நமக்கெல்லாம் தெரியாதா? முதல்ல தேர்தலில் அரவக்குறிச்சியில் அவர் அங்கே தானே நின்னாரு. அங்கே நின்ன போது மோடியோடைய ஃபோட்டோவை போட்டால் நமக்கு ஓட்டு வராதுன்னு மோடி ஃபோட்டோவே இல்லாத ஓட்டு கேட்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி. அவருக்கு எப்படின்னா ஒரு தவறான ஒரு போலீஸ்காரராகவே வளர்ந்துட்டார் அவர். 2 விதமான போலீஸ்காரங்க இருப்பாங்க. நோ என்ட்ரி முன்னாடியே நின்று போகாதப்பா நோ என்ட்ரிம்பாங்க, இன்னொருத்தர் கடைசியில் ஒழிஞ்சிப்பார், நோ என்ட்ரியில் இல்லை துடுகுடு அப்படிப்பாங்க. அந்த மாதிரி போலீஸ் அவர். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. சீட்டு கொடுத்தாலும் அவர் ஜெயிப்பாருங்கிறது ஒரு 0 தான். அதுக்கு அவருக்கு வேல்யூவே கிடையாது. தேர்தல் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அண்ணாமலைக்கு மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவாக இது இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார் எஸ்வி சேகர். பிரத்யேக பேட்டியையும் நாம் பார்த்தோம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். தனிப்பட்ட காரணங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் கூட தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில இது போன்ற முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல, நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே ஒரு மன சோர்வுல இருந்திருக்காரு அப்படிங்கறத தான் இது காட்டுது. நிச்சயமாக நீங்க கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க இப்ப மிக முக்கியமா சொல்லியிருக்காரு, தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, டயாலிசிஸ் சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தான் உடன் இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு என்று அவர் தெளிவுபடுத்தி இருந்தாலும் கூட, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு தடையற்ற ஓட்டம் ஓடுறப்ப ஒரு நபர்களை நியமித்து பார்த்துக் கொள்வது என்பது ஒரு முடியாத ஒரு காரியம் கிடையாது. நிச்சயமா செய்யக்கூடிய விஷயம் தான். பட் அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் யோசிச்சா, சென்டிமெண்டா தன்னோட அப்பா அம்மாவை தானே பக்கத்துல இருந்து பார்த்துக் கொள்வதை போல இன்னொருவர் பார்த்துக் கொள்வாரா என்கிற ஒரு கேள்வி எழலாம். பட் அப்படி அவர் அண்ணாமலை அவர்கள் நினைத்திருப்பாரான்னு கேட்டா அதை மட்டுமே நினைத்திருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக கம்மி தான். நீங்க தொடர்ச்சியாக தமிழக பாஜகவை ஏறுமுகத்திற்கு கொண்டு சென்றதுல அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகம். கிட்டத்தட்ட 18% ஓட்டுப்பதிவு நடந்து முடித்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மட்டுமே 11% என்பது ஒரு இமாலய அளவுக்கு பாஜகவை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றது. சோ அப்படியெல்லாம் செய்திருந்த போதும் கூட அவருக்கு உரிய அங்கீகாரம்
அங்கு தேசிய தலைமையிடமிருந்து கிடைக்கல அப்படிங்கிறதனுடைய ஒரு மன வருத்தம் அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்கலாம். அதுதான் இந்த தேர்தல் நெருக்கத்தில் வெளிப்படுத்துகிறது. இன்னொன்று, அவரை அண்மையில் தான் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக போட்டாங்க. அதுல ரொம்ப குறிப்பா கடைக்கோடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் தொகுதி உட்பட, தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் உட்பட, அப்படி வடக்கம் தெற்கு எல்லா பகுதிகளையும் இணைத்ததாக அவருடைய பொறுப்பாளர் நியமனத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் அது போன்ற பணிகள் அவர் ஈடுபட்டு இன்னும் வேகமாக செயல்பட வேண்டிய தேவையும் கட்சிக்கு இருந்துச்சு. பட் கட்சி அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என் மண் என் மக்கள் யாத்திரை அவர் போனாரு. தமிழகத்துல அவருடைய காலம் என்பது கிட்டத்தட்ட பாஜகவை ஒரு பேசு பொருளாகவே வைத்திருந்துச்சு தமிழ்நாட்டுல. இப்ப அது போன்று பேசு பொருளாக இல்லை. அப்ப அவங்க பாஜகவினுடைய தலைமை மீது அவருக்கு சில மனத்தாங்கல்கள் இருக்கலாம். நமக்கு எந்த விதமான தேசிய அளவுல முக்கியத்துவம் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேசிய இளைஞரணியில பொறுப்பு வரும்னு அவருடைய ஆதரவாளர்கள் காத்திருந்தாங்க. அது கைகூடல. அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களாக பெரிய அளவுல எதுவும் சொல்லல. அண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்திற்கு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அண்ணாமலை பெயரை சொல்ல கூட இல்லைன்னு நினைக்கிறேன். சரியாக சொன்னால் அந்த பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை அந்த கூட்டத்துல. சோ இதெல்லாம் அவருக்கு ஒரு மனத்தாங்கல்களாக இருந்திருக்கலாம். ஒரு பெரிய கூட்டம், எந்த கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கூட்டம் தமிழ்நாட்டுல நடந்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய பெயரை சொல்கிறப்போ ஒரு பெருங்கூட்டம் எழுந்திருந்து துண்ட தலைக்கு மேல தூக்கி கையை கோர்த்து காட்டுவதா இருக்கலாம், அல்லது ரொம்ப உற்சாக பெருக்கை காட்டுறதா இருக்கலாம். இதெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கும். டெல்லி தலைமை நம்ம பரிசீலனை செய்வாங்க, நமக்கு வேற ஏதாவது முக்கிய பொறுப்புகள் தருவாங்க என்றெல்லாம் எதிர்பார்த்திருக்கலாம். பட் இன்னைக்கு அவரை தேர்தல் பொறுப்பாளர்கள் நீங்க போட்டிருக்க பட்டியல்ல எல்லா சீனியர் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நீண்ட கால பாஜகவில் அனுபவம் உள்ளவர்களோட அந்த கூட்டத்தில் ஒருவராகத்தான் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். இது அவருக்கு அந்த இடம் கொஞ்சம் நெருடலை தந்திருக்கலாம். பட் அவருக்கு நெருடலாக இருந்தாலும், தனிப்பட்ட காரணமாக இருந்தாலும், எது எப்படியாக இருந்தாலும் இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் தரும். ஏன்னா இன்னைக்கு விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்துட்டாங்க அரசியல் களத்துக்குள்ள. அப்ப இளைஞர்கள் ஓட்ட பாஜக ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இளைஞர்கள் ஓட்டை அண்ணாமலை போன்றவர்கள் ஈர்த்திருந்தார்கள். அந்த இடம் இனிமேல் கொஞ்சம் பாஜகவுக்கு ஒரு வெற்றிடமாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவர் ஒருவேளை முடிவுகள் என்பதே மறுபரிசீலனைக்கு உட்பட்டதுதான். இந்த முடிவை அப்படியே அவர் இந்த ஸ்டாண்ட்ல இருக்க போறாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அது டெல்லி தலைமை கொடுக்கக்கூடிய சிக்னலை பொறுத்து ஒரு முடிவு எடுக்கலாம். நிச்சயமா கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்க அவரின் விலகலை தொடர்ந்து அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரின் விலகல் குறித்த கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு நன்றி சார்.